Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது புரோட்டீன் சாலட். இதுக்கு வந்து என்ன முளைக்கட்டின பச்சை பயிரை நம்ம யூஸ் பண்ணி செய்ய போறோம். இது கூட வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட் அது இல்லாம மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்னன்னா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். இதை வந்து திருவிக்கலாம். முளைக்கட்டின பச்சை பயிறு. ஒரு சிலர் வந்து என்னன்னா கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை முளைக்கட்டினதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அது இன்றைக்கி ஆட் பண்ணல. இது கூட நம்ம ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் சாறு ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு வெள்ளரிக்காய், ஒரு சின்னதாக இருந்ததுன்னா அந்த கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கலாம். இது கூட மிளகுத்தூள், சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம். நம்ம தக்காளி அரிஞ்சிக்கலாம். இதையும் பொடியாக நறுக்கிக்கலாம். நம்ம வெள்ளரிக்காய் பொடியாக கட் பண்ணிட்டோம். இப்போ கேரட் வந்து திருவிக்கலாம். ஒரு சிலருக்கு கேரட் பிடிக்குன்னா நம்ம இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பொடியாகவும் நறுக்கி போடலாம், திருவியும் போடலாம். திருவி போட்டால் என்னென்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கேரட், 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இதில் நம்ம அரை லெமன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பன்னீரை வந்து நம்ம துருவியும் வச்சுக்கலாம். நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி. நம்ம கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் தண்ணி விட்டுரும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய், கேரட், பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முளைக்கட்டின பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா புரோட்டீன் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து நம்ம இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கொடுக்கலாம். அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்ம கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சாட் மசாலா, பெப்பர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலாலேயே உப்பு இருக்குது, போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் சால்ட் எல்லாமே. இப்போ வந்து லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். ஒரு அரை லெமன் அளவுக்கு நம்ம புழிஞ்சிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு சாறு இருக்குது, அதனால் அரை லெமனே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் வந்து என்னென்னா மேலே அப்படியே நம்ம தூவிக்கலாம். பன்னீர் தேவையானவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் தூவிக்கலாம். சுவையான புரோட்டீன் சாலட் ரெடி. நான் புரோட்டீன் சாலட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போர் செய்யின். நம்மிடம் உள்ள பொருளின் தரத்தினை மதிப்பது போல பிறரிடம் உள்ள பொருளின் மதிப்பினை போற்றுவதே நடுவுநிலை தவறாத வணிகமாகும்.